மக்கள் மீது நீங்கள் காட்ட மாட்டீர்களா என்ற ஏக்கத்திலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு தவித்துக் கொண்டிருக்கிறது. நிறைவேற்ற முடியாத உறுதிமொழிகள், நிறைவேறாத கோரிக்கைகள். நான் வருகிற போதே நினைத்துக் கொண்டேன், ஆட்சி முடிகிற போது எதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் என்று. இது கண்டன ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற ஒரு ஆர்ப்பாட்டம் என்று மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்கள் எதை விரும்பினார்கள் அதை நீங்கள் செய்யவில்லை. மக்கள் எதை விரும்புகின்றார்கள் அதை செய்கிற ஒரு நல்லவரை வல்லவரை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை காட்டுகிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இதனை நான் கருதி, போதை தடுக்க தவறிய ஒரு அரசாங்கம், இறப்புகளை தடுக்க தவறிய அரசாங்கம், கொலை கொள்ளைகளை தடுக்க தவறிய ஒரு அரசாங்கம், நிம்மதியாக வீட்டிலே உறங்க முடியவில்லை, வீதியிலே நடக்க முடியவில்லை என்று அன்றாடம் கவலைப்படுகிற, பயந்து போய் கிடக்கிற இந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற, உறங்காது உங்களுக்காக விழித்துக் கொண்டு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிற நல்ல தலைவரை வல்லவரை ஆட்சி கட்டிலே அமர்த்துகிற வரைக்கும் ஓய மாட்டோம். அந்த சூழலை ஏற்கிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இதனை நான் கருதி இந்த வாய்ப்பிற்கு பொதுச் செயலாளருக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.